ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு உடல் உழைப்பு தொழிலாளர்கள், அதாவது நலவாரிய அட்டை வச்சிருக்கிறவங்க அடுத்த அப்டேட் என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப விரிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு தெளிவாக புரிய வரும். வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த நலவாரிய அட்டை வச்சிட்ருக்கிறவங்களுக்கு அதாவது ஒரு அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்லி தான் நமக்கு அட்டையே கொடுக்குறாங்க. நமக்குன்னு ஒரு இது இல்லாத இடத்துல தான் நம்ம வேலை செய்வோம். சாதாரண கூலி வேலைக்கு இல்லை இந்த ஏரி வேலைக்கு அந்த மாதிரி எல்லாம் போவாங்க. 100 நாள் வேலை அந்த மாதிரி. அது மட்டும் இல்லாத பிளம்பரு, ஏசி ஒர்க்கரு, தையல் தொழில், நெசவு தொழில் அப்படின்னு சொல்லி மொத்தம் 18 வகையான தொழிலாளர்கள் இருக்காங்க. அதில் நம்ம ஏதாச்சும் ஒரு கூலி தொழிலாளியாக இருந்தோ, உடல் உழைப்பு தொழிலாளராக இருந்தாலையும் அந்த வேலைக்கு போகும்போது அந்த இடத்துல நமக்கு இன்னொருத்தவங்க தான், சம்மந்தப்பட்டவங்க தான் வேலை கொடுப்பாங்க. அவங்க அந்த வேலையை கொடுக்கும்போது அந்த இடத்துல நமக்கு ஏதாச்சும் அடிபட்டுருச்சு, இல்லை ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட் இன்சிடெண்ட் நடந்துருச்சு. அந்த மாதிரியான சூழ்நிலையில் நமக்கு எப்படி பணம் வர வைக்கிறது, நமக்கு இந்த விபத்துக்கான அமௌண்ட் எப்படி நம்ம அப்பீல் பண்ணுறது அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா விபத்து அறிவிப்பு படிவம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆக்சிடெண்ட் இன்ஃபர்மேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா, இப்போ இந்த ஃபார்மை பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அமைப்புச்சாரா தொழிலாளர்கள் நலவாரியம் விபத்து படிவம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா, பெறுநரில் தொழிலாளர் உதவி ஆணையர் பாதுகாப்பு, சமூக பாதுகாப்பு திட்டம், ஆய்வாளர், உதவி ஆய்வாளர், காவல்துறை, அவங்களுக்கு நம்ம இது பண்ணணும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா துணை இயக்குனர், தொழிலக பாதுகாப்பு மற்றும் சுகாதார இயக்கம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதையும் தாண்டி கீழே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா பதிவு பெற்ற மற்றும் பதிவு பெறாத கட்டுமான தொழிலாளி, பணியிடத்து விபத்து அல்லது மரணம், ஊனம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் கீழே படித்து பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துல பணியிடத்தின் போது நமக்கு நடந்துச்சு, இல்லை அவர் மரணம் அடைஞ்சிட்டாரு, முற்பகலா, பிற்பகலா, இரவா, எத்தனை மணிக்கு இது நடந்துச்சு, அவர் சம்பவ இடத்துலையா இல்லை ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தாரா அப்படின்ற மாதிரியெல்லாம் கேட்டிருக்காங்க. இல்லை உடல் உறுப்பு பாதிக்கப்பட்டது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. பதிவு பெற்ற கட்டுமான தொழிலாளி விபத்து மரணம், பதிவு பெற்ற உடல் உழைப்பு தொழிலாளி விபத்து மரணம், விபத்து ஊனம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் அவங்க எந்த இடத்துல வேலை செஞ்சுருந்தாங்க, எந்த காரணத்தினால அவங்களுக்கு இந்த மாதிரி ஆச்சு அப்படின்றத பற்றி நம்ம எழுதணும். இந்த ஆக்சிடெண்ட்னால அவருக்கு இந்த உறுப்பு பாதிக்கப்பட்டிருக்கு, இந்த உடல் உறுப்பை அவர் இழந்திருக்காரு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஆனால் இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வேலை அளிப்பவர் கையொப்பம், பெயர் மற்றும் முகவரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஒரு கூலி வேலைக்கு போயிருக்கோம், பக்கத்து வீட்டுக்காரங்க கூப்பிட்ருக்காங்க, அடுத்த வீட்டுக்காரங்க கூப்பிட்ருக்காங்க அப்படின்னும் போது அவங்க கொடுத்த வேலையை நம்ம செய்யும்போது நமக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் அவங்களுடைய கையெழுத்து, அவங்களுடைய முகவரி, அவங்களுடைய பெயர், இது 3மே தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கட்டுமானம் அல்லது உடல் உழைப்பு தொழிலாளர், நியமனதாரர், பதிவு பெற்ற தொழிலாளர்கள் தொழிற்சங்க பிரதிநிதியின் முத்திரையுடன் கையொப்பம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே குறிப்புன்னு பார்த்தீங்கன்னா, பதிவு பெற்ற மற்றும் பதிவு பெறாத கட்டுமான தொழிலாளர்களுக்கு ஏற்படும் பணியிடத்து விபத்து, மரணம், உடல் உறுப்பு இழப்பு, பார்வை இழப்பு ஆகியவற்றிற்கு வேலை அளிப்பவரால் வழங்கப்பட வேண்டும். பணியிடத்தில் ஆற்றி வேறு இடங்களில் பதிவு பெற்ற கட்டுமான தொழிலாளர்களுக்கு ஏற்படும் விபத்து அல்லது மரணம், உடல் உழைப்பு தொழிலாளர்களுக்கு விபத்து, மரணம், விபத்து ஊனம் ஏற்படும் நேர்வின் நியமனதாரர் தொழிலாளர் மரணமடையும் நோர்வில் பாதிக்கப்பட்ட தொழிலாளர் தொழிற்சங்க பிரதிநிதியின் இவர்களின் யாரேனும் ஒருவரால் விபத்து அறிவிப்பு படிவம் வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த அதிகாரிகள் கிட்ட கையெழுத்து வாங்க போகும்போதே அவங்களால நமக்கு இந்த மாதிரி அடிபட்டிருக்கு, இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்றது அவங்களா ஒரு லெட்டர் மாதிரி எழுதி கொடுக்கணும், நமக்கு நடந்ததை அவங்க இது பண்ணணும் அப்படின்ற ஒரு படிவம் கொடுத்தா மட்டும்தான் இதை
அப்ரூவ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. இன்னும் பலவிதமான கட்டுமான தொழிலாளர்கள் பலனடையக்கூடிய நலனடையக்கூடிய பல திட்டங்கள் இருக்குது. அதை பற்றின வீடியோக்களை அடுத்தடுத்து வரும் வீடியோக்களில் நம்ம அப்லோட் பண்ணுறோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.